கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த உலகத்தில் ஒரு முக்கிய பங்காக இருக்குது, ஒரு முக்கிய ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய அளவில் நடத்தியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிருச்சு, ஒரு சில இடத்துல பெரிய அளவில் நடக்குது. வாங்க பழங்காலத்தில் எப்படி திருமணம் நடந்துச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பழைய காலத்து திருமணம் குறிப்பாக பண்டைய தமிழர்களோட சமுதாயத்தில் மிகவும் மரபு வழி மற்றும் பயன்பாடுகளுக்கு அடிப்படையாக இருந்துச்சு. இதில் சமுதாய ஒழுக்கம், குடும்ப பாரம்பரியம் மற்றும் சமூக உறவுகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கிய பங்காக இருந்திருக்குங்க. திருமணத்துக்கு தேதி நிர்ணயம், அதாவது பிறந்த நாள், திருமணத்திற்கான முக்கிய அங்கமாக மணமக்கள், அதாவது மாப்பிள்ளை பொண்ணு இவங்களோட பிறந்த நாள், பிறந்த நேரம் ப்ளஸ் மகாயோக, புத்திசாலித்தனம் மற்றும் நல்வாழ்வு என்பதை கரெக்டாக யோசித்து ஒரு திருமண நாளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதாவது குடும்ப உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அதாவது பெரியவங்க திருமணத்திற்கு முன் தந்தை மற்றும் பெற்றோர் ஒப்புதல் மிக முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. இதில் ஹைலைட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உறவுகளின் பரிந்துரை. அதாவது பார்த்தோன்னா சொந்தக்காரங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணுங்களும் சரி, பொண்ணு ப்ளஸ் மாப்பிள்ளைக்கு 2 பேருக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டையும் அதை பற்றி கலந்தாலோசிச்சிருக்காங்க. உறவுகளின் பரிந்துரை, அதாவது பெரியவர்களின் வாக்கு, சமுதாய உறுப்பினர்களின் ஆலோசனைகள் இந்த மாதிரி கேட்டு நடந்திருக்காங்க. பணம் மீது வாதம், அதாவது பரிசுக்கான அளவு. பொதுவாக பார்த்தீங்கன்னா மணமகளுக்கு கணவரின், அதாவது அந்த பொண்ணோட மாப்பிள்ளை அவங்க வீட்டு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்வங்கள், நகைகள் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. மணமகளுக்கு உபகாரம், மணமகள் வீட்லேயும் ஒரு சில இந்த மாதிரி நகை, புடவைகள் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. 2 சைட்லேயும் வந்திருக்கு. திருமண விசேஷம் மற்றும் பூஜை வழிபாடு இந்த மாதிரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மணமகன் குடும்பத்தாரில் திருமணத்தை உறுதிப்படுத்துறதுக்கு பூஜையில் கலந்து கொண்டு மத வழிபாட்டை நடத்தியிருக்காங்க. திருமணத்திற்கு அமைதியான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக. அர்த்தமான ரீதிகள், முந்தைய காலத்தில் நாயகன் மற்றும் நாயகி இடையே பரஸ்பர கையெழுத்து முறையே இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குங்க. இறுதியில் குடும்பம் உரிமையுடன் நல்லவரை தேர்ந்தெடுத்து திருமண வாழ்க்கையில் மணமக்கள் ஈடுபட்டிருக்காங்க 2 பேரும். மணமகனுக்கும் மணமகளுக்கும் தரமான உறவு, ஆணும் பெண்ணும் உரிமைகளை உருவாக்குதல். பண்டைய காலத்தில் மணமகன் மற்றும் மணமகளுக்கு இடையே பிறந்த சமுதாய வழி உறவுகள் அவர்களுக்கு முக்கியமான உத்தரவுகள் வழங்கியிருக்காங்க. வாழ்க்கை மற்றும் உறவுகளின் தரமான புரிதல். திருமணத்தின் பிறகு பொருளாதார மேம்பாடு, சமூக அமைப்புகள், உறவுகளின் நிலை, இது எல்லாத்துக்கும் அடிப்படையில் மணமகள் தங்களோட குடும்பத்தோடு இணைஞ்சு வாழ்ந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருந்திருக்குங்க. அப்போது திருமணமான பிறகு மணமகள் சமுதாயத்தில் அமைதியான உறுதி செய்யப்பட்ட உறவை அனுபவித்து குடும்ப பங்கு மற்றும் குறைந்தது 2 தலைமுறை இணைந்து வாழ்வதற்கான வழிமுறையை கடைப்பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழங்காலத்தை அப்படியே கண்டினியூஸாக நடந்தே வந்திருக்கு. இவைகள் தமிழின் சமூக வாழ்க்கையை, குடும்ப உறவுகளையும் பெண்களின் நிலைகளையும் குறிப்பாக திருமணத்தின் முக்கியத்துவத்தை சீரான முறையில் பிரதிபலிச்சிருக்குங்க. மாதிரிலாம் அந்த காலத்தில் திருமணத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்திட்டு வந்திருக்காங்க.